பவுடராக வந்துடும். அந்த தேர்ட் ஃபில்டரும் இந்த 5 ஃபில்டர் 6 ஃபில்டர் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு பெரிய பவுல் வச்சு அது மேலே கிளாத் வச்சு அது மூலமாக இதே டச் பண்ணுவோம், கைட்டே தேய்ப்பாங்க. அப்போ அடியில் வந்து ரொம்ப சாஃப்டாக மைன்யூட்டான பவுடர் இருக்கும். எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறோன்னா அப்போ நாங்கள் கோன் பொடி வரும்போது அந்த திரி திரியாக வரும் இல்லையா, அந்த ஒரு மாதிரி அந்த குச்சி குச்சியாக இருக்கும்ல இலையிலலாம், அந்த குச்சி வராமல் இருக்கிறக்கான இப்படி கிளாத்தை வச்சு நம்மளுக்கு அது தகடை வச்சு கழிக்கிறாங்க. அதனால அதை வந்து ஃபில்டர் சொல்லுவாங்க. ஃபில்டர்ன்றது 3 ஃபில்டர் 5 ஃபில்டர் 7 ஃபில்டர். நம்மளுக்கு 3 ஃபில்டரே போதுமானது தான், சரிங்களா. ஆனால் நம்ம வந்து இப்போ கிடைக்கிற எல்லாமே மோஸ்ட்லி 5 ஃபில்டர் கொடுத்துட்றாங்க. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறது 7 ஃபில்டர். அது என்ன 5 டைம்ஸ் தான் அதில் போட்டிருப்பாங்க நம்மளுக்கு பேர், ஆனால் அது 7 டைம் அவங்க ஃபில்டர் பண்ணி கொடுக்குறது. அப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த பவுடர் நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது தான் நம்ம கோன் வந்து குட்டி ஓட்டையாக இருக்குமோ அந்த ஓட்டைப்பொடி வரும்போது எந்த ஒரு இலையும் அழிக்காது, சரிங்களா. அதுக்கு தான் அந்த ஃபில்டர். செகண்ட் வந்து இப்போ நீங்கள் என்னது இதில் ஆட் பண்ணாலும் இது ஒஸ்டானதை எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணாலுமே கலர் வராது, எதுவுமே வராது. நீங்கள் இந்த ஒன்று சூஸ் பண்ணுற மட்டும் யோசிக்காமல் நல்லா தான் வாங்கிடுங்க. காசு கூட போட்டனாலும் வாங்குறத இதை கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லா வந்துடும். அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து எந்த கெமிக்கல் ஆட் பண்ண போகிறதுனால லெமன் தான் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம். ப்ரிசர்வேட்டிவ்னா என்ன, இப்போ ஒரு கோன் ரெடி பண்ணுறோம் இன்றைக்கே போட போகிறது கிடையாது, ஒரு வாரத்துக்கு கூட நம்ம வச்சுருந்து போடல. அப்போ கெட்டு போகக்கூடாது. அந்த கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது என்ன ப்ரிசர்வேட்டிவ், பதப்படுத்துதல் சொல்லுவாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து நம்ம லெமன் யூஸ் பண்ணுறோம். லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு ஹென்னா, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் சுகர் எடுப்போம். சுகர் எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த கோன் வந்து ஒட்டணும்ல, கையில் போய் ஒட்டணும் நம்ம ஸ்கின்னோட, அந்த டைட்டாக வேணுங்கிறக்காண்டி தான் சுகர் ஆட் பண்ணுறோம். முதல்ல எதுக்கு எதை ஆட் பண்ணுறோம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறப்ப இது வேணும் வேணாம் நம்ம யோசிக்கலாம், சரிங்களா. இப்போ இது எல்லாமே ரொம்ப மஸ்டான ஒன்று. இந்த 3 வந்து நம்ம என்ன பண்ணாலுமே இது ரொம்ப மஸ்ட்டு, ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ஹென்னா, அதுக்கப்புறம் லெமனு, அடுத்து சுகரு. இப்போ ஹென்னா வந்து நம்ம 100 கிராம் எடுப்போம்னா சுகர் வந்து 60 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து 40 to 50க்குள்ளே போட்டாலே போதும், சரிங்களா. அதாவது 40 கிராம்லேருந்து 50 கிராம்க்குள்ளே ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப தேவையில்லை. ரொம்ப இருந்தாலும் என்ன ஆகுனா கோன்லேருந்து அந்த சக்கரை தண்ணி லிக்யூட் மாதிரி இல்லை. ஒரு சில நம்ம இந்த கோன்லேருந்து தண்ணியாக வடிது இல்லையா, அது என்னன்னா அந்த லிக்யூடு நம்ம சுகர் ஆட் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு அளவுக்கு மேலே போக வடிய ஆரம்பிச்சிடும், சரிங்களா. அந்த சுகர்னால என்ன ஆகும்னா கையில் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு கோன் வந்து நம்ம போடுற கோனு அப்படியே கோடு மாதிரி போகிறீங்கன்னா அப்படியே நிற்கும் அந்த இடத்துல. அதுக்காண்டி இல்லாட்டி அது என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் குழஞ்சு வரும் அந்த இதுக்காண்டி. இந்த 3 ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது வந்து எசென்ஷியல் ஆயில் சொல்லுவோம். இந்த ஆயில் வந்து நிறைய டைப் இருக்கு, சரிங்களா. இதுவும் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கலர் வர்றதுக்கும் இன்னொன்று ஸ்மெல்லு வரணும்ல நம்மளுக்கு. இப்போ நார்மல் இதில் உள்ள மருதாணி ஸ்மெல் இருக்குது, இருந்தாலும் அடிஷ்னலாக ஒரு அரோமா வர்றதுக்காண்டியும் நம்ம இந்த எசென்ஷியல் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஒவ்வொருத்தவங்க எதுனாலும் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து 3-4 இதுக்கு பேர் நான் எழுதி போடுறேன். இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும், ஸ்மெல் வரும், கலர் கொடுக்கும். அப்புறம் இன்னொன்று ஸ்கின் அலர்ஜி வராமையும் பாதிக்கும். அதுக்காண்டி தான் இந்த எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. எசென்ஷியல் ஆயில்னா வேறு ஒன்றுமே இல்லை, யூக்கலிப்டஸ் ஆயில். யூக்கலிப்டஸ் ஆயில்னா வேற ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் இந்த ஆர்எஸ் பதின்னு சொல்லி இந்த தைலம்லாம் தேய்ச்சிருப்பீங்க இல்லையா, போடாது அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒன்று. அப்போ அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், இதை வந்து மருதாணி ரொம்ப பிடிக்காத பிளெயினாக இருக்கணும், இதில் தண்ணி எதுவுமே தேவையில்லை, சரிங்களா. அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. ஹென்னா பவுட்ரு 100 கிராம், சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மெல் யாருக்கும் ஒத்துக்காமல் இருக்கோம். யூக்கலிப்டஸ் ஆயிலில் வேறு ஒன்றும் ரொம்ப ஸ்மெல் வராது. இப்படி பவுலில் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ இன்றைக்கி வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான் இன்றைக்கோட வேலை நம்மளுக்கு, ஓகேவா. இதை வந்து லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் ஆயிலில் வந்து, ஓகே. ஃபஸ்ட்டு சுகரை போட்டுக்கலாம், ஏன்னா இதுதான் வந்து பவுடரோட ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும், அதனால சுகர் போட்டுக்கலாம், ஓகே. இது வந்து கரெக்டாக ஒரு 50 கிராம் 52 அந்த மாதிரி இருந்துச்சு, சரிங்களா. அதை போட்டுக்கலாம். போட்டு அது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலா வச்சு, நம்ம நார்மல் கரண்டிட்டு பண்ணக்கூடாது, ஸ்பேச்சுலா, சரிங்களா. ஸ்பேச்சுலா வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு.
நல்லா எல்லா இடத்துலையும் அந்த சுகர் வந்து போறாப்புல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வாட்டர் ஊற்றிக்கலாம். வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் வாட்டர் வந்து நிறையா இழுக்கும் நம்மளுக்கு, சரிங்களா? ஆனால் எப்பயுமே மொத்தமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைனா என்ன மொத்தமாக ஊற்றுவோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் தானே பிசைஞ்சிக்கலாம். அது மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா நிறையா வாட்டர் இழுத்துக்கிட்டே தான் போகும், நிறையா தான் தேவைப்படும். அதுக்காக நம்ம மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது எதுவுமே. ஃபஸ்ட்டு வந்து கட்டியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து போக போக மிக்ஸ் பண்ண ஆயிலெலாம் ஊற்ற சரியாயிடும், சரிங்களா? ஆயில் வந்து லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மூடி இருந்தால் ஓகே, ப்ராப்ளமில் நீங்கள் இப்படி ஊற்றிக்கலாம். ஆனால் அந்த இப்படி பெரிய இதை மொத்தமாக ஓப்பன் பண்ணி ஊற்றுனீங்கன்னா ஃபுல்லாக விழுந்துடும், சரிங்களா? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அது குட்டி வாயாக இருக்குது. பெரிய வாயாக இருந்தால் நம்ம எதிர்பார்க்குறத விட அளவு அதிகமாக விழுந்துடும். ஏன்னா இந்த ஹன்னா வந்து நம்மளுக்கு 200 300 அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு, அதோட ப்ரைஸேவும். அப்புறம் அது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் நம்மளுக்கு. ஸ்பேச்சுலா வச்சு இப்படி கொஞ்சம் டைட்டாக இப்படி அழுத்தி பிடிக்கிறாப்புல தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம பிசைய போகிறோம். ஏன்னா இன்னும் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுறதுனால. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசுகிறதுனால தப்பே கிடையாது. நம்மளுக்கு அளவு தெரியும் அப்படின்னு செஞ்சோம்னா ஒரு ஹென்னா ஒரு இதுக்கு வந்து 1 டம்ளர் எடுக்குதுன்னா இன்னொரு ஹென்னா பவுடர் வந்து 2 டம்ளர் எடுக்கலாம், 3 டம்ளர் எடுக்கலாம். அளவு வந்து நம்மளால சொல்ல முடியாது. இப்படி ரவுண்டாக கொண்டு வந்து இப்படி மேலே அழுத்துங்க அந்த இதை. ஸ்பேச்சுலானால இந்த கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். உள்ளக்கு மட்டும் சிலிக்கான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வலுவலுன்னு இருக்கனால ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக நிற்க இப்படி ப்ரெஷ் மாதிரி அதை ஒர்க் பண்ணும் இந்த இடத்துல. இப்போ ரொம்ப டைட்டாக இருக்கனால லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தெரியலன்னா எஞ்சி கூட பார்த்துக்கோங்கப்பா, ஒன்றும் தப்பு இல்லை. அது மாதிரி சுற்றி உள்ளதில் எங்கேயுமே பவுடராக இருக்கக்கூடாது, எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதேமாதிரி இன்றைக்கி கட்டியாக இருந்தாலுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, சரிங்களா? நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அதை வந்து வெயிட் பண்ண வச்சுறோம் இல்லையா ரெஸ்ட்டில், அதில் நல்லா நியூட்ரலைஸ் ஆயிரும். அது வந்து இப்படி கூட வந்து பக்கத்தில் கூட இருங்கக்கா. இப்போ நான் லெமனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஓரளவு டைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன் நான். இப்போ எனக்கு வந்து ரொம்ப டைட்டாக உள்ளது நல்லா தெரியுது, அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம கட்டியாகவே பிசைஞ்சு கூட அப்படியே வச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, கோன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணுவோம் நம்ம கண்டிப்பாக. அப்பையில் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாமல் நல்லா. புரியுதா? ஃபஸ்ட்டு எப்படி பவுடராக இருந்தது, இப்போ கொஞ்சம் மிக்ஸ் ஆனது நல்லா தெரியுது இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராசஸ். இனிமேல் என்னென்ன போகணும்னு தெரிஞ்சு வச்சோன்னா நம்ம ரொம்ப நல்லா போட்டுக்கலாம். ஆயில கொட்டிட்டு போயிட்டாங்க. ரொம்ப டைட்டாக இப்படி தெரியுது அவங்களுக்கு, ரொம்ப டொப்புன்னு உள்ளறனால நான் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சாரி உங்கள் மேலே தெரிஞ்சிருச்சா? இந்த தண்ணி இப்போ இருக்கிறதே தெரியாமல் நல்லா உறிஞ்சிடும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா
மிக்சிங் வேலை முடிஞ்சு லாஸ்ட்டாக ஆயிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி வந்து ரெஸ்ட் விட போகிறோம். நமக்கும் ரெஸ்ட் விட்டு தான் கோன் போடணுங்க. யாருக்கு கோன் ரெடி பண்ணுறீங்கனாலே 8 to 12 hours கண்டிப்பாக ரெஸ்ட் விடணும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஈவினிங் போடுறீங்கன்னா காலையில் ஏர்லியராகவே வந்து நீங்கள் ஒரு 4-5 o'clock நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும். அப்படின்னா தான் ஈவினிங் 7-8க்கு போடுறதுக்கு கரெக்டாக வரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ரெஸ்ட்டில் விடுறோமோ ஸ்ட்ரெயின் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. எதுக்குன்னா இப்போ இப்படியே போடுறீங்கன்னா கட்டி வந்து ஃபுல்லாலாம் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி க்ரீன் கலரில் இருக்கா, நாளைக்கு இது பார்க்கும்போது ப்ரௌன் கலரில் இருக்கும். மேலே அந்த லேயர் வரணும் நம்மளுக்கு. இப்போ ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப கட்டியாக இருந்துச்சா, இப்போ வந்து நம்மளுக்கு உழுவுற அளவுக்கு இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு போதும் நம்மளுக்கு. இப்போ நான் ஆயிலே ஊற்றலை, ஆனால் இப்போ என் கையில் வந்து அந்த ஸ்ட்ரெயின் தெரியும். நம்ம அரைக்கும் போது ஒரு ஸ்ட்ரெயின் வருது, அந்த இது வரும். அவ்வளோதான். அந்த ஆயில் ஃபுல்லாகவே ஊற்றிடலாம். இப்படி எக்ஸஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். வாட்டரும் அப்படி தானே தெரிஞ்சு நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கிற மாதிரி நிறையா இருக்கிற மாதிரி. ஆனால் இப்போ மிக்ஸ் பண்ணோடனே உள்ளக்க போயிடும். இந்த ஒரு ஸ்மெல் வருது இல்லையா, அதுக்காண்டி தான் நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறது. இன்னொன்று ஸ்ட்ரெயினும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெயின் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இது வந்து கிண்டும் போது கொஞ்சம் பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தண்ணியாக இல்லாதப்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் இதை வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுவாங்க. நான் எப்போயுமே இதை லாஸ்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கட்டியானா ஒரு இடத்துல மட்டும் ஆயில் வந்து அதிகமாக போயிருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கட்டியாக இருந்துச்சுல, பவுடராக இருக்கும்போது தண்ணி ஆட் பண்ண ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, ரொம்ப ஒரு மாதிரி கட்டியாக வந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல மட்டும் ஒரு சைடு உள்ளது மட்டும் அதிகமாக யூகலிப்டஸ் ஆயில் அந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் இருக்கும், இன்னொரு இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துடும். அல்வா கன்சிஸ்டன்சி தெரியுமா நம்மளுக்கு, இதில் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம இதை திரும்ப திரும்ப இப்படி கிண்டிக்கிட்டே இருக்க உள்ளக்க அப்சர்வ் ஆயிரும் நம்மளுக்கு. ஸ்மெல்லு ஹெவியாக வரும். அப்போ அதை போடும்போதும் கொஞ்சம் ஸ்மெல் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம்னா மறக்காமல் 8 to 12 hours ரெஸ்ட் விட்டால் போதும். இப்போ நம்ம வந்து 1 day ஃபுல்லாக விட போகிறோம், 24 hours விட போகிறோம். எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நம்ம ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். ஆயில் எவ்வளோ எக்ஸஸாக வெளியில் தொங்கிட்டு இருந்துச்சு, நம்ம மிக்ஸ் பண்ண உள்ள இழுத்துருச்சா நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், ஆயிலே தனியாக தெரியாது. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ண இது எல்லாமே உள்ளக்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரினா, இப்போ கோதுமை மாவு மைதா மாவு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு எப்படி தண்ணி ஊற்ற உள்ள இழுத்துட்டே இருக்கும் இல்லையா, அந்த ப்ரொசீஜர் தான் இதுவும். ஹென்னா பவுடர் வேறு ஒன்றுமே இல்லை. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்து உள்ளக்க வச்சிடணும். அதாவது என்னென்ன எக்ஸஸாக இருக்கோ எல்லாத்தையும் உள்ளக்க இது பண்ணிவிட்டு கவர் போட்டு அப்படியே மூடிக்க போகிறோம். இது நீங்கள் மூடி டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் உள்ளதை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான மூடி இருக்கும் இல்லையா, அப்படியே மூடிடலாம். இப்போ நான் வந்து இந்த ட்ரெஸ் கவர் இருக்கு இல்லையா, அந்த பவுல் கவரு, அதை வச்சே நான் போடுறேன். எல்லாமே இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் அன்றைக்கே சொன்னேன், என்ன ஒரு கெமிக்கலாக இருந்தாலும் பிளாஸ்டிக்கு, பீங்கான் பவுல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். எதுக்குமே வந்து நம்ம அந்த மாதிரி மெட்டல் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரியாக்ட் ஆயிரும் உங்களுக்கு. நைட் ஃபுல்லாக நீங்கள் ரெஸ்ட் விடுறீங்க இல்லையா, அதனால் ரியாக்ட் ஆயிரும். அதான் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இரும்பு எடுக்கிங்க இல்லை மெட்டல் எடுக்கிங்கன்னா அதோட தன்மையும் இதோட மிக்ஸ் ஆயிரும். ஸோ அந்த மெட்டல் வந்து இப்போ எனக்குலாம் வந்து மற்ற மெட்டல் ஒத்துக்காது, உடம்புல வந்து அலர்ஜி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த கெமிக்கல் இதோட அந்த இது ரியாக்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த கோன் போடும்போது எனக்கு அலர்ஜி ஆயிரும். அதனால அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? பிளாஸ்டிக் பீங்கான் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது காயக்கூடாது, சரிங்களா? ட்ரை ஆகக்கூடாதுனால நான் லைட்டாக வந்து தண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். சும்மா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி, சரிங்களா? இதுக்கு மேலே இப்படி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா இது ஹோல் டே அப்படியே இருக்க போலையா, ட்ரை ஆகிடக்கூடாது. ட்ரை ஆகி காஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு மேலே உள்ளது மட்டும் ஒரு மாதிரி வடன்னு உங்களுக்கு புதுசாக சாணி மாதிரி தான் இருக்கும், வடன்னு இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான், மிக்ஸாலஜி கிளாஸ் முடிஞ்சு. இப்போ இதை இந்த கவரை வச்சு அப்படியே மூடி உள்ள வச்சிட வேண்டியதான். இது பண்ணுறேன், எந்த தூசி எதுவுமே போகாத அளவுக்கு வச்சேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு.
இது ஈஸியாக தானே இருக்குது எல்லாரும். இது ரொம்ப ஈஸி. நாளைக்கு கோன் கரெக்டாக கட் பண்ணி இது பண்ணுறது தான் வேலை. சரிங்களா? நம்ம இப்போ வந்து கட்டிங் ஷீட்டாகவே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா பொக்கே ஷீட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேப்பர் மட்டும் இத்தனை மீட்ரு வேணும் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ எப்படி அந்த சேல்ஸ் பண்ணுறவங்களே எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு கட்டிங் ஷீட்டாகவே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு எத்தனை பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களே சைஸு கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. போன வருஷம் வரைக்குமே அந்த ப்ரொசீஜர் கிடையாது. இப்படி பெரிய இந்த ஷீட் இருக்கும் இந்த டேபிள் அளவுக்கு. அப்போ நம்மளா கட் பண்ணோம். ஒரு கோன் சிறுசாக வரும், ஒரு கோன் பெருசாக வரும். சைஸ் இன்ச்சஸ் மாற மாற நம்மளுக்கு ப்ராப்ளம். இப்போயும் இன்னும் ஒரு சில மெஹந்தி ஆர்டிஸ்ட் என்ன போயிட்டாங்க, கோனே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த பேப்பரை சுருட்டி கொடுத்துட்றாங்க. நீங்கள் ரைட்டாக ஃபில் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா இந்த சுருட்டுறதுலையுமே நிறையா வேலைப்பாடுகள் இருக்குது. நம்ம பார்க்க அப்படி போட்டோம்னா நினைக்கிறோம். லைட்டாக கீழே வந்து ஓட்டை பெருசாயிடுச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம் தான். இன்னொன்று சுருட்டும் போது ப்ராப்பராக ஒட்டலைனாலும் வெளியில் வந்துடும். ஸோ அதனால் எல்லாமே கீழே உள்ளதெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. நீங்கள் மேலே மட்டும் இப்படி மடித்து ஒட்ட போகிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் வாங்கும்போது மோஸ்ட்லி இந்த மாதிரியே வாங்கிக்கலாம். நீங்கள் போனால் வாங்கினாலும் ஓகே தான். ஆனால் அது வர்றப்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணால் நான் இந்த மாதிரி ஷீட்டாகவே வாங்கிக்கிறேன் நான். சரிங்களா? இப்போயே எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஸ்ட்ரெயினாக இருக்குது. என்ன பவுடர் குவாலிட்டியாக காசு கூட போட்டு வாங்கிட்டோம்னா ஸ்ட்ரெயின் நல்லா இருக்கும். சரிங்களா? ஆனால் இது அப்போ நம்ம இது நீங்கள் பிரைடுக்கும் போட்டுக்கலாம், ப்ராக்டிஸ் வச்சுக்கலாம். ப்ராக்டிஸ்னால் இந்த எசென்ஷியலாக எதுவுமே தேவையே இல்லை. டேரெக்டாக அப்படியே மட்டும் போட்டுக்கலாம். கலர் ரொம்ப கம்மியாக இருக்கும். சொன்னீங்களா ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பு அது பண்ணோம்னா ப்ராக்டிஸ் போனால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எசென்ஷியலோட ஆட் பண்ணிங்கன்னா பிரைடல் போனால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வச்சுட்டு போயிடலாம். இல்லைன்னா கொட்டிடுவாங்களோ. ஊற்றுனதுனால நம்மளுக்கு வந்து காயாமல் இருக்கும். அதுக்காண்டி ஊற்றுறோம். கலர் பார்த்தீங்கன்னா இந்த பவுலோட கலரில் இருந்துச்சு. நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காப்பி கலரில் இருக்குது. இப்படி இந்த இது ரிலீஸ் ஆகிறதுக்காண்டி தான், டை ரிலீஸ் ஆகிறதுக்காண்டி தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஷீட்டு தரேன், கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் தான் ஃபோன் மேக் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து என்ன இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதோட பேர் பைப்பிங் பேக். சரிங்களா? இந்த இடத்துல இப்படி கொடுத்துருவாங்க பைப்பிங் பேக். இந்த இருக்குல்லையா, இது பைப்பிங் பேக்கு. இது பேர் வந்து ஃபில்டர் கிளாஸ். சாரி, டக்குன்னு வர மாட்டேங்கி. சரி, இது யாவச்ச மாதிரி டக்குன்னு வேர்டு வர மாட்டேங்கி. சரிங்களா? இது வந்து என்னன்னா ஸ்டாக்கிங் கிளாத். சரிங்களா? இது என்ன செய்வோன்னா இது மேலே இப்படி அப்ளை பண்ண, இது பேர் ஸ்டாக்கிங் கிளாத். சரிங்களா? இது என்னன்னா இப்போ இந்த நெட்டு மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம சாக்ஸ் மாதிரி தான் இது. இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு சில டைம் வந்து கட்டிகள் இருக்கும், தூசிகள் இருக்கும், அதெல்லாம் இதில் வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். அதுக்காண்டி தான் இது யூஸ் பண்ணுறோம். இது பேர் ஸ்டாக்கிங் கிளாத். இதை வந்து இப்படி இந்த கப்பு மேலே இப்படி போட்டுக்கணும். இது எலாஸ்டிக் தான், அதனால் அப்படியே நிற்கும் நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ தெரியுதா எப்படின்னு? ஃபஸ்ட்டு பைப்பிங் பேக்கு, அதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கிங் கிளாத்து போட்டுக்கணும். ஷீட்டு இது வந்து நார்மலாக செலோட்டோப். சரிங்களா? இப்போ வந்து இந்த பின்னு வந்து கம்பல்சரி கிடையாது. ஆனால் ரொம்ப லீனாக வேணும் அப்படின்னா இந்த பின்னு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. சரிங்க? இது வந்து ஒருக்கா வாங்கினாலே போதும். இல்லை மோஸ்ட்லி கிட்டு வாங்கும்போது எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க அவங்க வந்து. அதில் எத்தனை ஷீட் இருக்குது? எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரி ட்ரை கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஷீட்டில் ஏதோ ஒரு எட்ஜை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. அதாவது ஒரு எட்ஜு. சரிங்களா? ஏதோ ஒரு எட்ஜு இப்படி பிடிச்சிக்கோங்க. உங்களோட நான் ஒரு சொல்லி காமிச்சேன். இப்போ இந்த எட்ஜு இருக்குல்லையா, நம்ம கொட்டின பிடிப்போம்ல, இப்படி லைட்டாக அப்படி ஒரு ஓரத்தை இப்படி கட்ட விரல் மேலேயும் ஆள்கால்ட்டு விரல் கீழேயும் வச்சு இப்படி ஒரு சுருட்டு அப்படியே சுருட்டிக்கிட்டே வாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சும்மா இப்படி சுருட்டிட்டு வாங்கப்பா. ட்ரை பண்ணுங்க, வந்துடும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வராது. அது திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறக்கானே தான் அந்த கோட்டில் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்தது. கிழிச்சிடாதீங்கப்பா, வேறு இல்லை. கரெக்டாக கவுண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தா